Hi guys, welcome to Road Light channel. அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி மற்றும் உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னாவே நம்ம தமிழ்நாடு ஒரு பிரம்மாண்டம், எப்படி சொல்கிறது, பக்காவாக ஜொலிக்கும் அப்படியே. ஏன்னா பொங்கல் நம்ம ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவலோட ரெண்டாவது நம்ம அன்றைக்கி உழவு அந்த தொழில் ரொம்ப மேம்பட்டு, எப்போவுமே மேம்பட்டது தான். அன்றைக்கி கொஞ்சம் ஹைலைட்டாக ரொம்பவே நம்ம கொண்டாடுவோம். இப்போ உழவு பார்த்திங்கன்னா நம்ம பிற்காலத்தில் லைட்டாக கொஞ்சம் டச் பண்ணி தான் வரணும். அப்படி பார்த்திங்கன்னா நற்றி நிலையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உழவர்ன்ற இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. கலித்தொகையில் பார்த்தா வேளாண்மை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் அடிப்படையாக தமிழ்நாட்டில் தெரிஞ்ச திருக்குறள், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்பட்டு திருக்குறள் அடிப்படை தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட திருக்குறளில் பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரமே எழுதியிருக்காங்க, 10 குறள் எழுதியிருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு குறள் இருக்குது. அது எல்லா குறளும் பிடிக்கும். ஒரு குறள் ரொம்ப, அது எப்படி என்னதுன்னா, சுழன்றும் ஏற்ப பின்னது உலகம் அதனால் உளுந்தும் உழவே தலை. அப்படின்னா என்னென்னா, எந்த தொழில்னா செய், ஆனால் அது எல்லாமே உழவுக்கு பின்னால் தான் நிற்கின்றாங்க. ஒரே குறள் முடிஞ்சிச்சு. நீ எப்படிப்பட்ட ஐடி கம்பெனியில் என்ன வேணால் செஞ்சுக்கோ, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கோ, ஆனால் எல்லாமே உழவு தொழிலுக்கு பின்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று நான் எப்படி அது நம்ம உழவு தொழிலில் பார்க்குறேன்னா, தினமும் அது இருக்கணும், இல்லாமல் இருக்க முடியாது யாராலுமே. சரி, இன்றைக்கி இல்லை என்றைக்கும் இருக்க முடியாது. அதனால் பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் எல்லாமே ஃபேமிலியோட சேஃப்டியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணணும். இந்த பொங்கல் திருநாளை நம்ம எல்லாருமே ஒன்றா கொண்டாடணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரேன். ஓகே.